இன்னைக்கு சண்டே காலையிலேயே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. காலையிலேயே குளிச்சும் ரெடி ஆயாச்சு. மார்னிங்கே சிக்கனும் செஞ்சாச்சு. 1:00ே லஞ்சும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு மூவி 3:30க்கு புக் பண்ணியிருந்தோம் நியூ காசில். ஸோ அதுக்காக தான் கிளம்பியாச்சு. யூஷுவலாக சண்டேயில் வெளியில் அதிகமாக போக மாட்டோம். சாட்டர்டே போயிட்டு வரதோட சரி, ரிலாக்ஸ்டாக வீட்லேயே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் பிளான் எப்பவுமே இருக்கும். ஆனால் இந்த வீக் ரொம்ப போர் அடிச்சதுனால, ஓகே நம்ம ஒரு மூவிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அதுவும் இவங்க வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஜுராசிக் ரீபர்த் மூவி இருக்குது. ஸோ அது போகலான்னு அதனால் கிளம்பி போயிட்டோம். சண்டே அதுவும் ஈவினிங்கில் தியேட்டரில் பெருசாக கூட்டம் இருக்காது. நம்ம 4 பேர் தான் இருக்க போகிறோம் அந்த பாக்ஸில் நினச்சிட்டு தான் உள்ளே போனோம். அதே மாதிரி பெருசாலாம் கூட்டம் இல்லை. கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 பேர் இருந்திருப்பாங்க. என்னதான் இங்கெல்லாம் மூவிஸ் தியேட்டரில் போய் பார்த்தாலும் நம்ம ஊரில் பார்க்குற அளவுக்கு இருக்காது. கத்தி விசில் அடிச்சுட்டு கை தட்டிட்டு சத்தமாக சிரிச்சுட்டு இங்கே எவ்வளோ பெரிய காமெடி வந்தாலும் ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக தான் சிரிக்கிறாங்க, சவுண்டே இல்லாமல். நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சு தியேட்டரில் வந்து மூவி பார்த்து. இப்போலாம் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்லாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் தியேட்டர்லாம் வரதே இல்லை, வீட்லேயே பார்த்துக்கிறது. ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியமான படம்லாம் கிட்ஸ் கூட பார்க்கணுன்னு நினச்சோன்னா மட்டும் நாங்கள் இங்கே வந்து பார்த்துக்கிறது. படத்தை பற்றி சொல்லணுன்னா யூஸ்வலாக எல்லா இங்கிலீஷ் மூவிஸ் மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப போரிங்காக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. பட் போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லா எடுத்திருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.